Hi friends, this short video on Annamalai BJP completing 3 years at the helm of affairs of Tamil Nadu BJP. அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை அவர்கள் பிஜேபி பிரசிடென்ட் ஆகி தமிழ்நாடு பிஜேபி பிரசிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆப்போகுது. அதையொட்டி நம்முடைய பதிவு ப்ளஸ் அவர் லண்டன் பயணம் மேற்கொள்ளணுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பதிவில் பேச போகிறோம். அண்ணாமலை அவர்கள் சாதித்ததுன்னு பார்த்தோம்னா பிஜேபிக்காக பார்த்தோம்னா மகத்தான சாதனைகள்லாம் பண்ணியிருக்காரு. டிஎம்கே டெய்லி நினைக்க விட்டுருக்காரு அண்ணாமலை. அவ்வளோ எதிர்ப்பை உருவாக்கியிருக்காரு அண்ணாமலை எதிர்ப்பு. அதுவே பார்த்தோன்னா பிஜேபி வளர்ச்சிக்கு காரணமாக இருக்குது. நான் எப்போவுமே அரசியலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு இருந்தால் தான் மேலே எழும்ப முடியும். எதிர்ப்பு இல்லைன்னா டெஃபினட்டாக அவங்க அப்படியே அமுங்கி போயிடுவாங்க. ஏன்னா அதுதான் கரெக்டாக டிஎம்கே அவங்க புரிஞ்சு வச்சுக்கலையா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரியல. பட் நான் கண்டினியூஸாக எதிர்க்கிறதுனாலே தமிழ் பாஜக நல்லா வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சி தான் கவனிச்சோன்னா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கை கொக்குறாங்க. இப்போ ஏடிஎம்கே எப்போ டிஎம்கேவோட பி டீம் ஆப்போதோ டெஃபினட்டாக காலங்காலமாக டிஎம்கே எதிர்த்து வந்தவங்கன்னா திரும்பி பிஜேபி வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. பட் நம்மளை பொறுத்தவரை ஏடிஎம்கேலே தேசியவாத சிந்தனைக்கு விட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் டெஃபினட்டாக பிஜேபி நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனாலே நம்ம பார்த்தோம்னா அண்ணாவோட வளர்ச்சி இன்னும் மேலே தான் போகிறது. அது ஒன்று. லண்டன் பயணம் மேற்கொள்ள போகிறாரு, கற்றுக்கிட்ட அரசியலை பற்றி இன்னும் மேலே அறிவெல்லாம் ஏற்படுத்திக்கிறதுக்காக போகிறாரு அப்படின்றாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 6 மாதம் தமிழ்நாட்டை விட்டு இருப்பார் அவர். அங்கே போய் படிச்சுட்டு வருவார். ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு பார்த்தோம்னா சில அரசியல் நுணுக்கங்கள்லாம் நிறையாவே நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போ கருணாநிதி நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறானே ஓட்டிக்கிட்டு இருப்பார். போய்த கருணாநிதியோட பாலிடிக்ஸை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனையை பெருசாக்கின பெரிய மன்னன் அவர் தான். 1974 ஒரு கேஸை போட்டு வாபஸ் வாங்கினார். அப்புறமே தீர்க்காத பிரச்சனை இன்னுமே போய்கிட்டு இருக்காது. அதை தீர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பண்ணியே ஓட்டிட்டாரு. அதை கவனிச்சு என்ன பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனைக்கான காரணமான கருணாநிதி தான் டெல்டா நாயகன். அவர் தான். டிஎம்கே தான் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது டெல்டாவில். அந்த மக்களுக்கு அவ்வளோ அறியாமல் இருக்குது. அது கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்வ் ஆகாமே இருக்குது. அந்த விஷயத்தில் மோடியும் கோட்டை விட்டார் மத்தியில்னு சொல்லணும். ராம் டெம்பிள் கொஞ்சம் ஓட்டிருக்கணும். கட்டுறேன்னு சொல்லி அப்படியே ஓட்டின்னு 2 இயர்ஸ் ஓட்டிருக்கலாம்னு தோன்றுறது. என்ன கரெக்டாக யூபி எலெக்ஷன் வரத்துக்கும் போது கரெக்டாக கட்டி முடிச்சிருக்கணும்னு தோன்றுறது. இன்னொரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்படியே ஓட்டி இருந்தோம்னா மக்கள் தான் ஓட்டு போடுறதுக்கு வந்திருப்பாங்க. ராம் டெம்பிள் கட்டினதால என்ன ஆச்சுன்னா பிஜேபிக்கு ஆதரவு குறைஞ்சி போயிடுச்சு. இல்லை மக்களுமே சரி ராம் டெம்பிள் வந்தாச்சு, எனக்கு வேண்டியது ராம் டெம்பிள் கட்டி கொடுத்துட்டா ஓகே போதும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு போடாமையே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ திமுக பொறுத்தவரை பிரச்சனைகளை உருவாக்கிட்டு சால்வ் பண்ணுறேன்னு ஏமாத்துற கட்சி. அந்த கட்சியை டெஃபினட்டாக சமாளிச்சே ஆகணும். அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் தேவை இப்போதைக்கு தமிழ்நாட்டில். அது அண்ணாமலை தான். அண்ணாமலை லீடர். இஸ் நாட் மியர்லி பார்ட்டி பிரசிடென்ட். அவர் பிஜேபியோட பிரசிடென்ட் மாத்திரம் கிடையாது, அவர் லீடர். அவர் எல்லாமே ஒருங்கிணைக்கிறார். இப்போ என்டிஏக்குள்ளே பாமக கொண்டுட்டார். அடுத்தது தேமுதிக தான். தேமுதிகவை பொறுத்தவரை ஒரு பாசிவ் ஓட் பேங்க் இருக்குதுன்னு தோணுது. கேப்டனுக்குன்ற மதிப்பு இருக்குது தமிழ்நாடு பூரா. ப்ளஸ் ஒரு அனுதாப ஓட்டும் இருக்குது. அது ஃபுல்லாக காலாவதி ஆயிடுச்சா இல்லையான்னு அடுத்த தேர்தலில் தெரிஞ்சு போயிடும். பட் இருந்தாலும் கேப்டனுக்குன்ற ஒரு ஓட்டு இருக்குது. அந்த காலத்திலே என்ன கேட்டால் மோடியை ஃபேமஸாக ஆக்கினவர் கேப்டன் தான் சொல்கிறேன். 2014 எல்லா ஊர்லேயும் போய் பிரச்சாரம் பண்ணி நிறைய பேருக்கு மோடியை முகத்தை தெரிஞ்சிருந்தது. அப்போ அதுக்கு காரணம் கேப்டன். ஸோ இப்போ லீடராக ஸ்லோவாக உருவாக்கிட்டு வராரு. ஐட்டர் என்ன கேட்டால் இன்னும் நிறையா கட்சிகளை ஒருங்கிணைக்கணும் இவர் அண்ணாமலை. அதனாலே நீங்கள் கவனித்து பார்த்தோம்னா அவரை தலைமை இப்போதைக்கு தேவை. இப்போ ஒரு 6 மாதம் அப்படியே போயிட்டாரு அப்படின்னா மொமெண்டம் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் இப்போ இவர் படிக்க போகிற படிப்பு சப்போஸ் இது மாதிரி எப்படி சமாளிக்கிற திமுகவோட எதிர்ப்பு எல்லாம் எப்படி நுணுக்கமாக எல்லாம் பண்ணணுமா, வியூகங்கள்லாம் எப்படி அமைக்கிறது, எப்படி இது பண்ணுற சோஷியல் இன்ஜினியரிங்லாம் பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கணும்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தோம்னா அவர் இப்போ கட்சி இங்கே இருந்தே ஆகணும். அவர் இங்கேருந்து செயல்பாடு இப்போ தான் கல்யாணம்லாம் வெளில அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ உள்கட்சி எதிர்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இன்னொருத்தரை போட்டு அவர் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார்னு சப்போஸ் ஆகிட்டார்னா திரும்பி அண்ணாமலையோட தலைமையை திரும்பி ஏற்கிறதுக்கு தயங்குவாங்க தொண்டர்கள்லாம். இன்னும் நிறையா கன்ஃபியூஷன்லாம் வரும். அது ஒன்று இருக்குது. ப்ளஸ் நீங்கள் கவனிச்சு திமுகவோட மெயினே ஹால் மார்க்கே பார்த்தீங்கன்னா அந்த பொய் பிரச்சாரம் தான். இப்போ பட்ஜெட்டில் நாங்கள் தமிழை பற்றி பேசவே இல்லை அப்படி சும்மா ஒரு எடுத்து விடுறது. உடனே அது டாக்கிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. அது ஃபுல் பொய். யார் எதுக்கு பேசணும்? இந்தியான்னு பேசினா போகாதா, தமிழ்நாடுன்னு பேசணுமா? அது ஏன் எடுப்பட்டதுன்னா நிர்மலா சீதாராமன் அங்கே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ ஒரு தமிழச்சி இருக்காங்க, அவங்க ஒன்றுமே பேசலை அப்படின்னு எடுப்படுறது. இங்கே அந்த பொய் பிரச்சாரம் நல்லா எடுப்படுறது.
திமுக பண்ணுற பொய் பிரச்சாரம். அது சமாளிக்கிறதுக்கு உடனே கவுண்டர் கொடுத்தே ஆகணும். அதுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு படித்த ஒரு பண்பாளர் நல்லா ஒருத்தர் தேவை. அதை வந்து கரெக்டாக அண்ணாமலை அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து சமாளிச்சே ஆகணும். அதே மாதிரி மெட்ரோவுக்கு வந்து பணமே தரலன்னு சும்மா ஒரு பொய். தமிழ்நாடு அரசு ப்ராஜெக்ட் அது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போனோம்னா நீ வந்து அங்கே அட்லீஸ்ட் நித்தி ஆயோக் மீட்டிங்காவது போகணும். அதுக்கு வந்து உங்களுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து இது கிடையாது, தெம்பு கிடையாது, என்ன ப்ராப்ளமும் கிடையாது, என்ன தெரியாது, பாலிட்டிக்ஸ் அரசியல் போகாமல் இருந்து எப்படி வந்து சாதிக்க முடியும் ஒரு காரியத்தை. அதான் நம்ம தமிழ்நாட்டை பெரிய பிரச்சனையே அதுதான். காவிரி பிரச்சனையே வந்து பெருசானதுக்கு காரணம் பேச மாட்டோம் அப்படின்னு பேசி இப்படியே ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பெருசாக்கி புதாகரமாக்கி அதை வந்து ஒரு தீர்க்கவே உள்ள பிரச்சனை ஆகினது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் தான், 2 பேரும், டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி. அதே மாதிரி நித்தி ஆயோக் மீட்டிங் போகிற வேற என்ன வேலை இவங்களுக்கு? இந்த மெயின் திங் நம்ம ஊரில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, எம்எல்ஏவோ இல்லை எம்பியை செலக்ட் பண்ணுறோம்னா மாநிலத்துக்கு இது பண்ண சேவை பண்ணணும். அதுக்கு தான் வந்து அந்த ஒன்றே நம்ம மக்கள் மறந்து போயிடுறாங்க. இந்த காலத்தில் எப்படின்னா வந்து அவர் வந்து அசம்பிளிக்கே போவானா அப்படின்னு ஒரு மோஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அசம்பிளிக்கு வர முடியாதுன்னா ரிசைன் பண்ணிட்டு நீ எதுக்கு நீ வந்து வர எம்எல்ஏவாக இருக்க? அது மக்கள் கேட்க மாட்டேன்றாங்க. அதே மாதிரி ஜெயலலிதாவும் வந்து கருணாநிதி இருக்க வரைக்கும் நான் வந்து உள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிறது. எதுக்கு இந்த மாதிரி பேச்சு சவடால்கள்லாம்? நீங்கள் வந்து யாருமே எலெக்டட் ஒன்லி டு சர்வ் த பீப்புள். நீங்கள் வந்து ஜனநாயகம் இது வந்து மக்கள் தான் வந்து போட்டு தான் வந்து தீர்மானிக்கிற சக்தி. அப்படிங்கிற போது நீங்கள் இஷ்டமாக வந்து இது பண்ணுற ஒரு அரசாட்சி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது என்ன சேர்த்து இதுன்னு தெரியல. அதில் அதுதான் வந்து 2 பேரும் 2 கட்சிகளும் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி கவனிச்சு பார்த்தோம்னா நம்ம எஸ்எஸ்என் சாரோட ஸ்ரீனிவாசனோட ஒரு வீடியோ கூட போட்டிருந்தோம். அவருமே சொல்கிறார் அட்லீஸ்ட் 20% பட்டியல் சமூகம் வந்து இன்னும் வந்து தனியாக தான் இருக்குது, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறாரு. அதே மாதிரி 1 இயர் ஓட்டு 14% இருக்காங்க தமிழ்நாடு பூரா. ஸோ அட்லீஸ்ட் 35% ஆஃப் பாப்புலேஷன் வந்து இந்த பிஜேபி இன்னும் பெனிட்ரேட்டே பண்ணல அப்படிங்கிறாரு. ஸோ அந்த வாக்கு வங்கியில் அட்ராக்ட் பண்ணணும் அண்ணாமலை. அதை என்ன பண்ண போகிறாரு? அது ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸ் தான் இருக்குது. இன்னும் கடை லெஸ் தென் 2 இயர்ஸாக சொல்லணும். அட்லீஸ்ட் பிஜேபி கூட்டணி அமிச்சாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் தே ஷுட் கெட் மோர் சீட்ஸ் தென் ஏடிஎம்கே. அதிமுக பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கட்சி வந்து அதோட பலவீனம் அடையலை. அதிமுக பொறுத்தவரை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து பிஜேபியோட சீட்டை வந்து ஜெயிக்க முடியல இந்த வாட்டி. எல்லாம் எதிர்பார்த்தேன்னா ஏடிஎம்கே வந்து வீக்காக ஆகும், 20% கீழே ஓட்டு பேங்க் போயிடும் அப்படின்னு நினச்சாங்க எல்லாரும். பட் தேமுதிக ஓட்டு வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒழுங்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதில் தான் வந்து மேலே வந்திருக்காங்க ஏடிஎம்கே. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து நிறையா ஒர்க் பண்ணி ஆகணும் அண்ணாமலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அண்ணாமலையோட லண்டன் பயணத்தை ஒத்தி வைக்கிறது தான் பெட்டர்னு தோன்றுறது. கட்சியோட நலனுக்காக அட்லீஸ்ட் 2 இயர்ஸ் கழிச்சு கூட அவர் வந்து போய்க்கலாம், 2026 மேலே போய்க்கலாம். அவர் என்ன முடிவு எடுக்க போகிறான்றது அவர் கையில் தான் இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து திமுக கவுண்டர் கொடுக்கணும், சமாளிக்கணும் அப்படின்னா அவர் மாதிரி ஒரு லீடர் தான் இப்போதைக்கு தேவை. அதான் அவர் கன்சிடர் பண்ணுவாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஜெய் ஹிந்த்.